சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த சூலி சனாதத்ரிகே சானுமத் புத்ரிகே. ரொம்ப அழகா சொல்றாரு. சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த சூலி சனாதத்ரிகே. அம்பாள் எப்படி இருக்கா, அம்பாளுடைய ஸ்ரீபுரம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, சதா ரெண்டு பக்கமும் ரமாவும் வாணியும் அம்பாளுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கா. ரமாவாணி ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் மகா சரஸ்வதி, ரெண்டு பேராலும் சதா சேவிக்கப்படுறவளாகவே இருக்கா. இன்னொன்று சானுமத் புத்திரிகே அப்படின்னுட்டா, சானுமத்து அப்படின்னுட்டா ஹிமவான்னு அர்த்தம், மலைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே பிரத்யேகமாக ஹிமாச்சல பர்வதத்தினுடைய புத்திரி, ஹிமாச்சல தனய அப்படின்னு பாடுறா இல்லையா, பர்வதநந்தினின்னு பாடுறா இல்லையா, அந்த ஹிமாச்சல பர்வதத்தினுடைய புத்திரியா இருக்கக்கூடியவள். அதனால சானுமத் புத்திரிகே. சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த சூலி சனாதத்ரிகே. அம்பாளுடைய சதஸ்ஸில் எப்பவுமே சரஸ்வதி வீணமிட்டே இருப்பாள். அதுதான் சௌந்தரிய லஹரியிலேயே அன்னைக்கு சொன்னார். சரஸ்வதி வீணையில் இருக்கக்கூடிய உரையை கழட்டி அந்த வீணைக்கு ஸ்ருதி சேர்த்து அந்த அந்த ஷட்ஜத்தை அப்படி மீட்டுறாளாம் சரஸ்வதி. அதுவே அப்படி இருக்கும், சரஸ்வதி மீட்டினா அப்படி இருக்கும். சாதாரணமாகவே வீணைக்கு ஸ்ருதி சேர்த்தா அப்படி இருக்கும், சும்மா அப்படி தாள தந்தியோட அப்படி மீட்டினா ஆஹா அப்படின்னு சித்தம் ஒரு தியானத்துக்கு போயிடும். மீட்டணும். அதுலேயும் சரஸ்வதி மீட்டினா அப்படி இருக்கும். சரஸ்வதி மீட்டுறத அம்பாள் கேட்டுண்டு அம்பாள் பேஷ் அப்படின்னாலாம். இது சும்மா ஷட்ஜம் சேர்த்துருக்கா. இங்கே சொல்றார், சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த சூலி சனாதத்ரிகே. காளிதாசனுடைய பதத்தை என்னன்னு சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் கத்தியம்னு பேர் இருக்கு. இது ஒரு மீட்டர்ல வராது, ப்ரோஸ் மாதிரி வரும். இதுக்கு கத்தியம்னு பேர் இருக்கு. அம்பாள் என்ன பண்றாளாம், இப்படி சரஸ்வதி வந்து அப்படி மீட்ட 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 சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல ஒரு ஒரு அவளுடைய வாசிக்கிற ஒரு ஃப்ரேஸும் அம்பாளுக்கு சித்தத்தில் பரமானந்தத்தை உண்டு பண்ணுறது. வாசிக்கிறது மகா சரஸ்வதி. கேட்குறவள் யாருன்னா அந்த நாதரூபிணியாவே இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி கேட்டுருக்கா உட்காண்டு ஸ்ரீபுரத்தில். அதனால சம்பாவனானா என்னன்னா, சம்பாவனைனா இன்னைக்கு எப்படி அர்த்தம் எடுத்துன்னா அவளுக்கு வந்து தட்சிணை கொடுக்கறது தான் சம்பாவனைனா எடுத்து. சம்பாவனைங்கிறது அது இல்லை, அவளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறது தான் சம்பாவனை. யாரை நடத்துறது, யார் வந்து அங்கே எதை ப்ரெசென்ட் பண்ணுறாளோ அவளை நீ எப்படி நடத்தணும். ஒரு வைதிகர் வந்தால் அவரை எப்படி சம்பாவிக்கிறது இல்லையா, ஒரு பாகவதாள் வந்தால் அவளை எப்படி நடத்துறதுங்கிறது சம்பாவனை. நடத்துறதுன்னா அவளை வந்து அவளை ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறது, அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் அந்தண்ட போய் உட்காந்துட்டு லெக்சர் முடிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப நன்னா பேசினேன்னு சொல்கிறது, அது இல்லை சம்பாவனை. சம்பாவனைனா என்னன்னா, அவள் என்ன பண்ணுறாளோ அதனுடைய யதார்த்த ரசத்தை ஆஸ்வதிக்கிறது தான் நிஜமாக அவளுக்கு நீ பண்ணுற சம்பாவனை. ஒரு பாகவதர் பஜனை பண்ணுறார் இல்லையா, கூட உட்காந்து அவளோட அந்த பஜனையை வாங்கி பாடி அதை ஆஸ்வதிச்சு அந்த ரசத்தில் யதார்த்தமாக தெளிச்சு இல்லையா, அதில் அவளை கொண்டாடுறது அப்படிங்கிறது தான் சம்பாவனை. இந்த இடத்துல ஒரு வைதிகர் வந்து வேத பாராயணம் பண்ணுறார், அதற்குண்டான ஸ்ரத்தையோடு கூட அந்த வேத பாராயணத்தை சிரவணம் பண்ணி இல்லையா, அது எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவள் எப்பேற்பட்ட விஷயத்தை இங்கே பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இல்லையா, அவளுடைய மகாத்மியம் புரிஞ்சு அதை சிரவணம் பண்ணி அவளை கொண்டாடுறது தான் சம்பாவனா. அப்படிங்கிறத அம்பாளுக்கு கேட்கணுமா இல்லையா. ஒரு பரம சங்கீதம் ஒருத்தர் ரொம்ப நன்னா பாடுறாருன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்க உட்காந்து ஒருத்தன் தலையை ஆட்டி ஆட்டி கேட்குறான். இவர் மாஞ்சு தோடி பாடி இருப்பார். இங்கே கச்சேரியெல்லாம் முடிஞ்சு காம்போதி என்னமா பாடினேன் அப்படின்னா எப்படி இருக்கும், இருக்கு தலையை ஆட்டிட்டு ரசிகாளாக இருக்கணும். ஒரு கலைஞனுக்கு எது அழகுன்னா எதிர்க்க உட்கார்ந்துருக்கிறவன் ரசிகனாக இருக்கணும். நீ கோடி ரூபா சம்பாவனை பண்ணு, அது விஷயமே கிடையாது. அவன் இவர் பாடக்கூடிய ஒரு சங்கத்தினுடைய இன்ட்ரிகசிஸை தெரிஞ்சுட்டு தலையாட்டினானா ஒரு வித்வானுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. provided he should understand the intricacy and then appreciate. தாயார் சரஸ்வதி வாசிக்கிற ஒரு ஃப்ரேஸையும் அப்படி ரசிக்கிறாளாம். அதுதான் சங்கீத சாதராரப்த. சாதரம்னா ரொம்ப ரொம்ப ஆதரவோடு கேட்குறாளாம் அம்பாள். சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த. நீபம் கதம்ப புஷ்பங்களுடைய மாலையை கழுத்தில் தரிச்சுருக்காளாம்.
தரிச்சுண்டு கழுத்து 3 வளைவோடு 3 ரேகைகளோடு கூடின கழுத்து. அது ஒரு சங்கம் போன்று இருக்கக்கூடிய கழுத்து. அந்த கழுத்தை எந்த இடத்துக்கு ஆட்டணுமோ அந்த இடத்துக்கு ஆட்டுறாள். அந்த சம்பாவனையால அந்த அந்த தலை அப்படி சம்பிரமமாறதான், அந்த அந்த தானே ரசிக்கிறதான். அது அதை கண்டு சரஸ்வதி இன்னும் உற்சாகமா வாசிக்கிறா. அவ வாசிக்க வாசிக்க அதுல இருக்கிற சூக்ஷ்மங்களை தெரிஞ்சுட்டு எந்த இடத்துக்கு அதை சம்பாவிக்கணுமோ அந்த இடத்துக்கு அப்படி சம்பாவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட சானுமத் புத்திரிகே. அதுதான் சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த சூலி சனாதத்ரிகே சானுமத் புத்திரி. எப்படி போட்டிருக்காரு பதப்பிரயோகம். அடுத்தது சொல்றாரு, சேகரீபூத சீதாம்சுரேகா மயூகாவலீபத்த சுஸ்னிக்த நீலாலகஸ்ரேணி ஸ்ருங்காரிதே லோக சம்பாவிதே. ஏ லோக சம்பாவிதே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவள். லோக சம்பாவிதேனா இந்த லோகத்தில் இருக்கிறவா மட்டுமா? லோகம்னா அண்டச்சராச்சரமும் அகில லோக ஜனனி இல்லையா? அத்தனை பேரும் இவளுடைய ஒரு கட்டாட்சம் நம்ம மேல விழாதாதான் தானே பிரம்மருத்ராதிகளும் இவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. ஹரிஹர பிரம்மாதி சேவிதாம் அப்படின்னு தானே சொல்றா இல்லையா? சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்துங்கிற முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றார் இல்லையா? ஹரி எவளுடைய கிருபையால லோகத்தை ஸ்திதி பண்ணக்கூடியவரா ஆனாரோ, ஹரன் எவளுடைய கிருபையால லோகத்தை சம்ஹரிக்கக்கூடியவரா ஆனாரோ, இந்த பிரம்மா எவளுடைய கிருபையால சிருஷ்டி பண்றவரா ஆனாரோ, அப்படிப்பட்ட ஹரிஹர பிரம்மாதிகளால பூஜை பண்ணக்கூடியவளாச்சே. எவனான ஒருத்தன், சாமான்யமான ஒருத்தன், இதோ நானும் அம்பாளை பூஜை பண்றேன்னு பூஜை பண்ணிவிட முடியுமான்னு கேட்கிறார். அகிருத புண்ணியா கதம் பிரபவதி. புண்ணியமே பண்ணாதவன், தபசே பண்ணாதவன், எந்த பாக்ய விசேஷமும் இல்லாதவன் ஹரிஹர பிரம்மாதிகளால் பூஜை பண்ணப்படுற லலிதா திரிபுர சுந்தரிய ஏதோ சும்மா யதார்த்தமா ஏதோ நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிவிட முடியுமா? பாக்கியம் இல்லைன்னா உன்னால் அவள் சரணத்துக்கிட்டக்க வந்துவிட முடியுமான்னு கேட்குறார். அப்போ பாக்கியசாலிகளால் கொண்டாடப்படுறவள். அதனால அண்டச்சராச்சரத்தில் இருக்கிற அவ்வளோ பேராலையும் நமஸ்கரிக்கப்படுறவள் லோக சம்பாவிதே. சேகரீபூத சீதாம்சுரேகா மயூகா வலிபத்த சுஸ்னிக்த நீலாலகஸ்ரேணி. அம்பாள் தலையில் அழகான ஒரு சந்திரகலை தரிச்சுருக்கா. இதுதான் சேகரீபூத சீதாம்சு. சேகரினா மேல கிரீட்டமாக தரிச்சுருக்கா. எதை தரிச்சுருக்கான்னா அர்த்த சந்திரனை தரிச்சுருக்கா. இது சௌந்தரலஹரியில ஆச்சாரியால் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னுட்டா, இவளுக்கும் சந்திரகலை இருக்கு, பரமேஸ்வரனுக்கும் சந்திரகலை இருக்கு இல்லையா? அர்த்தநாரீஸ்வராள்னு பார்த்துட்டா 2 பேருக்குமே சந்திரகலை இருக்கு. லலிதா திரிபுர சுந்தரிக்கும் சந்திரகலை இருக்கு, அந்த மகாதேவனுக்கும் சந்திரகலை இருக்கு இல்லையா? அது மட்டும் கிடையாது, இவருடைய வர்ணத்தை பார்த்துட்டாலும் என்ன எடுத்து அப்படின்னுட்டா, இவருடைய வர்ணமும் பார்த்துட்டா சுத்த ஸ்படிக வர்ணமா இருக்கு, அம்பாளுடைய வர்ணமும் பார்த்துட்டா சுத்த ஸ்படிக வர்ணமா இருக்கு, பரமேஸ்வரனுடையவும் அம்பாளுடையவும். இப்படி ஒரு சில லட்சணங்களை பார்க்கறத என்ன எடுத்துன்னா ஏதோ 50-50 இருந்தது போக இப்போ பரமேஸ்வரனுடைய சரீரத்தையும் சேர்த்து அம்பாளே வியாபிச்சு விட்டாளோ, இப்போ அங்கே பரமேஸ்வர ரூபமே இல்லையோ, அம்பாள் தான் பூர்ணமாக இருக்காளோன்னு தோன்றதான். ஏன்னா 2 லட்சணங்களும் 2 பக்கமும் காமனாக இருக்கிறத பார்த்துட்டா சிவஸ்வரூபமும் சேர்ந்து சிவம் சிவாவா ஆயிடுத்து. அதனால தான் நம சிவாபியாம் நம யௌவனாபியாம் பரஸ்பராசிருஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திர கன்யா விஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். நம சிவாபியாம். அம்பாளுக்கு சிவான்னு பேர், பரமேஸ்வரனுக்கு சிவான்னு பேர். ராமாயணத்திலேயே ராமருக்கு ராமஹான்னு பேர், சீதைக்கு ராமான்னு பேர். 2 விதமாக ராமாயணத்தை அர்த்தம் பண்ணுவா. எப்படி அர்த்தம் பண்ணுவானா, ராமஸ்ய அயனம் ராமாயணம்னு ஒரு அர்த்தம், ராமர் போன வழி ராமாயணம், ராமாயாஹா அயனம் ராமாயணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுவா. சீதை போன வழி தான் ராமர் போன வழி. நான் சீதை தான் வழி காண்பிச்சுட்டு போறா, பின்னோட ராமரும் போய் அவதார காரியங்களை லங்க பரியந்தம் போய் அவதார காரியங்களை சாதிக்கிறார். அதனால இது ராமர் சென்ற வழின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம், சீதா போன வழின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். ராமஹானா ராமர், ராமானா சீதை. அதை போல சிவஹானா பரமேஸ்வரன், சிவா அப்படின்னா அம்பாள். அதனாலதான் சேர்த்தே சிவாபியாம் யௌவனாபியாம் பரஸ்பராசிருஷ்ட வபுர்தராபியாம் அப்படின்னே இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சேர்த்தே மங்களாசாசனம் பண்றது இல்லையா? அதனால இங்க அழகான சேகரீபூத சீதாம்சுரேகா மயூகாவலிபத்த சுஸ்னிக்த நீலாலகஸ்ரேணி ஸ்ருங்காரிதே லோக சம்பாவிதே. அந்த அழகான சந்திரகலையை தரிச்சுன்னு இருக்கா. அந்த சந்திரகலையிலிருந்து அமிர்ததாரைகள் வருது. எப்பவுமே சந்திரன் கிட்டக்க இருந்து அமிர்ததாரைகள் வரும். சந்திரலோகத்தை தான் சொர்க்கம்னே சொல்றது வழக்கம். சொர்க்கத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்தானம் சொல்லணும் இல்லையா?
சொர்க்கம்ங்கிறது மானசீக புவனங்கள், அதெல்லாம் சூக்ஷ்மமான லோகங்கள். ஆனால் ஸ்வர்க்கத்துக்கு இங்கேருந்து பார்த்தா ஒரு ஸ்தானம் சொல்லணும் அப்படின்னுட்டா சந்திரனைத்தான் அந்த ஸ்தானமாக சொல்கிறது. சந்திரன் கிட்டக்க இருந்து தான் அமிர்த கிரணங்கள் வருது. சந்திரன் கிட்டக்க இருந்து வரக்கூடிய கிரணங்கள் அமிர்த தாரைன்னு சொல்லப்படுறது. அதை போல தாயாருடைய சிரசில தரிச்சிருக்கக்கூடிய அந்த சந்திரன் கிட்டக்க இருந்து ஆச்சரியமான அமிர்த தாரைகள் வருது. அந்த அமிர்த தாரைகளால சுஸ்னிக்த நீலாலக ஸ்ரேணி ஸ்ருங்காரிதே, தாயாருடைய அந்த அழகான அலக்க பாரம் இருக்கே, நீலாலக வேணி, நல்லா கருகருகருன்னு இருக்கக்கூடிய, அழகா வளைஞ்சு இருக்கக்கூடிய, நீண்டதாக இருக்கக்கூடிய, அது அழகாக அப்படி பின்னின்னு இருக்கா தாயார். தாயாருடைய கூந்தல், அந்த கேசபாரம் அது எப்படி இருக்குது அப்படின்னுட்டா, அந்த நடு வகுடு இருக்குது பார்த்தேல, அந்த சீமந்தம்னு பேர் இருக்கு. நடு வகுடு எடுத்து பின்னிக்கிறது தான் அழகு, நம்ம சம்பிரதாயம். அந்த நடு வகுடு எப்படி இருக்குன்னா, அந்த அமிர்த தாரை பிரவகிக்கிறதுக்கு ஒரு வாய்க்கால் போல இருக்கும். ஆதிசங்கரர் சௌந்தரலஹரியில் வர்ணிக்கிறார், இந்த சந்திரன்லேருந்து அமிர்த தாரை கொட்டுறது, அது பிரவகிக்கிறதுக்கு ஒரு சேனல் வேண்டாமோ, இதுதான் அம்பாளுடைய அந்த சீமந்தம் அப்படிங்கிற அந்த அழகான நடுவகுடு. அதுலேருந்து ஒரு அமிர்த தாரை வழிஞ்சு அது என்ன பண்ணுறதா, அந்த தாயாருடைய நீலாலக வேணி, அந்த அழகான கேசபாரத்தை இன்னும் பிரகாசப்படுத்துறது. இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு சரித்திரம் ஒன்று உண்டு. பிருந்தாவனத்தில் சாட்சாத் இவள் தானே ராதையும் இல்லையா, அந்த பிரம்மே கிருஷ்ணனா இருந்தா இவள் ராதையா இருக்கா, அம்பாள் தானே. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு 2 பிரதானமான சிஷ்யாள் உண்டு. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமின்னு 2 பெரியவா. இவாளெல்லாம் பிரபு பிருந்தாவனத்திலேயே இருக்கும்படியா சொல்லிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அவளால தான் இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு நம்ம போனோமானால் இவ்வளவு லீலாஸ்தானங்களை தரிசனம் பண்ண முடியறதே இந்த பெரியவாள்லாம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தா, இந்தந்த லீலைகள் இங்கெங்க நடந்ததுன்னு. இல்லைன்னா அது மறைஞ்சு போயிடுது. ஏன்னா பகவானுடைய அவதார காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கலி வந்துடுத்து இல்லையா, அதனால இதெல்லாம் வெறும் காடாக போயிடுத்து. இத்தனை தீர்த்தங்களும் இன்னைக்கு, இத்தனை லீலாஸ்தானங்களும் இன்னைக்கு போனால் இங்கே தான் ராசம் நடந்தது, இங்கே தான் பகவான் வேணுகானம் பண்ணுறான், இங்கே தான் நிகுஞ்சம், இங்கே தான் ராதைக்கு பகவான் பாத சேவை பண்ணுறான், இதுதான் கோகுலம், இங்கே தான் பகவான் மண்ணில் விளையாடுறான். இவ்வளவு லீலைகளும் இன்றைக்கி நடக்கிறது. லீலைகள்லாம் ஏதோ ஒரு நாள் நடந்தது ஹிஸ்ட்ரின்னு நினச்சிக்க வேண்டாம், இன்றைக்கி நடக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம போய் இது இந்தந்த லீலைகள் இந்த ஸ்தானத்தில் தான் தெரிஞ்சுட்டு சேவிக்கிறாப்புல நம்ம பிருந்தாவனம் போயிட்டு வரோம்னா, இந்த சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி முதலிய பெரியவாள்லாம் அங்கே போய் பஜனை பண்ணி தியானம் பண்ணி அவளுடைய சுத்த பிரேம பக்தியால் அந்தந்த ஸ்தானத்தை கண்டுபிடிச்சா, பகவானே காண்பிச்சு கொடுத்தான், இந்தந்த லீலை இங்கே தான் நடந்தது அப்படின்னு. அதில் ரூப சனாதனால் 2 பேருமே அண்ணா தம்பிகள். அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு அவள் பிருந்தாவனம் போயிட்டா. ரூப கோஸ்வாமி பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் ராத மேலே, கிருஷ்ணன் மேலே பல ஸ்தோத்திரங்கள். அதில் சாட்டு புஷ்பலதிகான்னு ஒரு ஸ்தோத்திரம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். ராதையை பற்றின வர்ணனம், பாதாதி கேசத்தை அப்படியே வர்ணிச்சுட்டு வரும். அந்த சாட்டு புஷ்பலதிகாவில் ஒரு இடத்துல ராதையை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா, அவளுடைய கூந்தல் எப்படி இருக்குது அப்படின்னுட்டா ஒரு கருநாகம் போல இருக்கு. இந்த இடம் வருது அதனால சொல்கிறேன். சேகரீபூத சீதாம்சுரேகா மயூகாவலிபத்த சுஸ்னிக்த நீலாலக ஸ்ரேணி ஸ்ருங்காரிதே. அந்த நீலாலக ஸ்ரேணி அப்படியே அது அப்படியே அலையா இருக்கக்கூடிய அந்த கூந்தல் இல்லையா, அது நல்லா கருகருன்னு இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, வளைஞ்சு இருக்குது. அப்படிங்கிற எந்த லட்சணத்தை பார்த்தாலும் இந்த கூந்தலுக்கு எதை ஓமையாக சொல்லலாம் அப்படின்னுட்டா ஒரு பாம்பை தான் ஓமையாக சொல்ல முடியும். இன்னொன்று, பாம்புகள் அடிக்கடி தாழம்பூந்துலேருந்து வெளியில் வரும். தாழம் புதர் இருக்குது பார்த்தீங்களா, தாழம்பூ இருக்கக்கூடிய புதர்லையோ இல்லை ஏதாவது புஷ்ப விருட்சங்கள்லையோ மல்லிக்கொடியிலையோ இப்படி படர்ந்துருக்கும். அங்கேருந்து வெளியில் வரும் இந்த பாம்புகள்லாம். வரத்தையே கமன்னு ஒரு வாசனை வரும் இந்த பாம்புகள் வரத்து. அந்த புஷ்பத்தோட வாசனையோடு சேர்ந்து வரும். அது மட்டும், அதனாலேயும் இங்கே தாயார் சூட்டின்னு இருக்கக்கூடிய நிறைய புஷ்பங்களை அடிக்கடி சூட்டின்னு இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னுட்டா, அந்த கூந்தலுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு சுகந்தமும் இருக்கு. அதனால எந்த ரீதியில் பார்த்தாலுமே இதை ஒரு நாகத்துக்கு துல்லியமாக சொல்லலாம். இதை சொல்கிறது இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய நந்தனம், சைத்திர ரதம் முதலிய தோட்டங்கள்லாம் உண்டு இந்திரலோகத்தில். அதில் பல விருட்சங்கள் உண்டு, அதில் திவ்யமான புஷ்பங்கள்லாம் உண்டு. அடிக்கடி அப்சரஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாளாம், இந்த புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து தாயாருக்கு கொண்டு போய் ஸ்ரீபுரத்தில் அம்பாளுக்கு கொடுப்பாளாம். அம்பாள் அதை ஆசையாக வாங்கி வச்சுப்போம். வச்சுட்டா என்ன ஆயிடும் அப்படின்னுட்டா, அம்பாளுடைய கேசத்துக்கு இப்போ சுகந்தம் கூடித்துன்னு ஆச்சாரியாள் சொல்லலை.
இந்த புஷ்பங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் கூடிடுத்து அப்படின்னுட்டார். ஏன் அப்படின்னுட்டா, அம்பாளுடைய கூந்தலுக்கு சுவாபாவிகமான சுகந்தம் உண்டு. இன்னொருபடி மேலே போய் சொல்லணும்னா எல்லா சுகந்தமும் அங்கிருந்து தான் வருது. பிரகிருத்தியை நமஹா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பிரகிருத்தியில் இருக்கிற இவ்வளவு வைபவங்களும் அவகிட்ட இருந்து வருதுதான். அதனால இத்தனை சுகந்தத்துக்கும் ஆதாரமே அவள் தான் அப்படிங்கிறத இந்த புஷ்பங்கள்லாம் ஆசையா போய் அவள்கிட்ட அந்த கேசத்துல போய் உட்காந்துக்குமா. ஏன்னா நமக்கு இன்னும் நம்மளுடைய சுவாபாவிக சுகந்தத்துக்கு மேல நமக்கு இன்னும் அதிகப்படியான ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு தாயார்கிட்ட போறது அந்த புஷ்பங்கள்லாம் அப்படின்னு சௌந்தரலஹரியில ஆச்சாரியால் சொல்றார். இது இருக்கட்டும், இப்ப ரூப கோஸ்வாமி விஷயத்துக்கு வருவோம். ரூப கோஸ்வாமி இதை கருணாகத்துக்கு துல்லியமா சொல்லியிருந்தார். அந்த கூந்தலை வளைந்து இருக்கிறதுனாலையும் அடர்ந்து இருக்கிறதுனாலையும் நீண்டு இருக்கிறதுனாலையும் இன்னொன்னு சுகந்தத்தோட கூடி இருக்கிறதுனாலையும் ரொம்ப அழகான ஒரு வர்ணனம். இன்னைக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் கிடைக்கிறது. ரூப கோஸ்வாமியுடைய சாட்டு புஷ்பலதிகா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பண்ணி வச்சு விட்டார். அவ அண்ணா சனாதன கோஸ்வாமி அடிக்கடி இவரை பார்க்க வருவர். ரூபரும் சனாதனரும் அடிக்கடி சந்திச்சுண்டு சத்சங்கம் பண்ணுவான். அண்ணா தம்பிங்கிற முறையில் பழக மாட்டா. ஏன்னா சன்னியாசம் வாங்கிண்டா எடுத்து இன்னொன்று கிருஷ்ணமயமான ஒரு ஜீவனம். அதனால சந்திச்சுக்கிறது கூட எதற்குன்னா சத்சங்கம் பண்ணலாமே, பகவத் விஷயத்தை சிந்தனை பண்ணலாமேன்னா வருவர். இன்னைக்கு சனாதன கோஸ்வாமி வரார். ரூபர் அவரை விழுந்து சேவிச்சார். ஏன்னா ஒரு வகையில் பூர்வாசிரம அண்ணா, ஒரு வகையில் குரு. சனாதனர் கேட்கிறார், ரூபா ஏதாவது புதுசாக ஸ்தோத்திர ரச்சனம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். ரூப கோஸ்வாமி சொல்கிறார், ஆமாம்மா பண்ணியிருக்கேனே, சாட்டு புஷ்பலதிகான்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். தாயார் மேலே பண்ணியிருக்கேன்னு சொல்லலை, உங்கள் கிருபையால் வந்தது அப்படின்னு காண்பிச்சார். இந்த பண்ணினேன் செய்தேன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். சாதுக்கள்கிட்ட அந்த நான் வரவே வராது. கிருஷ்ண கிருபையால் ஒரு ஸ்தோத்திரம் வந்தது அப்படின்னு சொல்லுவாள். அதை வாங்கி இப்படி பார்த்துட்டு வரார். ஆச்சரியமாக இருக்கு சனாதன கோஸ். ஏன்னா இவா ரெண்டு பேருமே தாயாரை தரிசனம் பண்ணினவா. இவாளோட எல்லாம் பகவான் சகஜமாக விளையாடுவான். அடிக்கடி ராதாகிருஷ்ணால தரிசனம் பண்ணிட்டு இருப்பா. இவாள்லாம் அந்த அனுபவத்தை தான் கொட்டியிருக்கா. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், இவாள்லாம் அருட்கவிகள். இது ஒரு டிவைன் ஸ்பான்டேனிட்டியாக ஹிருதயத்திலேருந்து வருமே தவிர இதுக்கு புத்தி மனசு இதெல்லாம் வச்சுண்டு ஏதோ தனக்கு தெரிஞ்ச ஒரு ஒகாபுலரிலாம் வச்சுண்டு டிக்ஷனரிலாம் வச்சுண்டு இந்த பதம் போடலாமா அந்த பதம் போடலாமா இப்படி எழுதலாமா அப்படிங்கிறவன் ஸ்ரம கவின்னு பேர். புரியுறதோ? இது அவளுக்குள்ள இருந்து வரும். அவள் அனுபவமே வெடிச்சு வரும். அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸே வெடிச்சு ஸ்தோத்திரமா வரும். அது சுவானுபவம் தான். எல்லாம் ஆச்சரியமா அப்படி வர்ணிச்சுட்டு வரத்தை இந்த இடத்தை கவனிக்கிறார். ராதையினுடைய கூந்தலை கருணாகத்துக்கு துல்லியமா இவர் வர்ணிச்சிருக்காருன்னு உடனே இவருக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு. சனாதன கோஸ்வாமி, ரூபா நீ என்னமா ராதையினுடைய கூந்தலை போய் கருணாகத்துக்கு துல்லியமா வர்ணிச்ச? அமிர்தஸ்வரூபிணி தாயார் ராதை, அமிர்தஸ்வரூபிணி, சாட்சாத் அந்த கிருஷ்ணனுடைய பிராணநாயிகா, அவனுடைய ஆஹ்லாதினி சக்தி. அப்படிப்பட்ட அமிர்தஸ்வரூபிணியை போய் ஒரு விஷஜந்துவை போய் அவளுடைய ஒரு அவயவத்துக்கு சிமிலியா காமிச்சிருக்கியே, இது எப்படி அப்படின்னு இந்த கிரந்தத்தை அப்படி வச்சுட்டார் கீழ். ரூப கோஸ்வாமிக்கு ரொம்ப கவலை வந்து கொடுத்து. அவரும் இது ஏதோ கல்பனை பண்ணிலாம் எழுதலை. அவரோட ஹிருதயத்தில் எது தியானமோ அதை தான் எழுதினார். அவருக்கு எதோ அனுபவமோ அதைத்தான் எழுதினார். சனாதனருக்கும் இது தெரியும். இருந்தாலும் அந்த க்ஷணத்தில் அப்படிப்பட்ட ஒரு பதத்தை பார்த்ததும் இது ரெண்டாவது தாயாருடைய ஒரு கூந்தலை போய் கருணாகத்துக்கு துல்லியமாக சொல்லியிருக்காடேன்னு அந்த க்ஷணத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவரால். அவர் எழுந்து விடுவிடுன்னு கோவிச்சுட்டு போயிட்டார். ரூப கோஸ்வாமிக்கு ரொம்ப கவலையாக போயிடுத்து. குருநாதாளுக்கு அப்பிரியமாக ஒரு காரியத்தை நான் பண்ணிவிட்டேனே, இனிமேல் நான் இன்னொரு ஸ்தோத்திர ரச்சனம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அபத்த பதங்களால் தெய்வம் தாயாரை பாடப்படாது அப்படின்னு வச்சுட்டார். சனாதன கோஸ்வாமி நடந்து போயிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு காட்சி என்னன்னா, ராதாகிருஷ்ணால் ஒரு மரக்கிளையில உட்காந்து விளையாடின்னு இருக்கார். தரிசனம் ஆறுதவருக்கு பிரத்யக்ஷ தரிசனமே. ரெண்டு பேருடைய பின்னாடி பாகம் தெரியாது. ராதையும் உட்காண்டிருக்கான், கிருஷ்ணனும் உட்காண்டிருக்கான். ஒரு மரக்கிளை ரொம்ப அழகா அப்படி தாழ்ந்து இருக்கிற ஒரு மரக்கிளை, அதில் உட்காந்து விளையாடின்னு இருக்கா. உடனே தரிசனம் ஆறுதலையா, அடிக்கடி தரிசனம் ஆகும் அவளுக்கு. பிருந்தாவனத்தில் பகவத் தரிசனம் ஏற்படும். சனாதன கோஸ்வாமி இப்படி கை குவிச்சுண்டு ஆஹா பரமபாகியம்னு பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு இருக்கார். அவள் ரெண்டு பேருடைய பின்புறம் தான் தெரியறது. ராதையினுடைய கூந்தல் தான் பின்னாடி தெரியறது. அழகா பின்னின்னு இருக்கா. நல்ல நீண்டு கருமையான நீண்ட வளைந்த அந்த அழகான கூந்தலை பின்னின்னு இருக்கா. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கறத ஒரு கருணாகம் தொங்குற மாதிரி தான் தெரியறது இருக்கு.
இவர் என்ன நினைச்சார், தாயாரும் கிருஷ்ணனுமா உட்கார்ந்துருக்கிறது ஒரு கருணாகம் பின்னாடி ஊறின்னு இருக்கே, அவளுக்கு தெரியாமல் இந்த கருணாகத்தை எப்படியாவது எடுத்து கீழே போட்டுடணும் அப்படின்னு மொள்ள வந்து, ஏன்னா அவள் சம்பாஷணத்துக்கும் தடை பண்ணப்படாது, அவள் ஏகாந்தமாக சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா. இது தரிசனம், இது ஒரு அனுபவம். அதுக்கு மத்தியில் போய் புகப்படாது, பாம்பு பாம்புன்னு கத்தவும் விடாது, அவளுடைய ரசத்துக்கு பங்கம் வந்து விடப்படாது. ஆனால் அவளுக்கு தெரியாமல் இந்த பாம்பை தூக்கி போட்டுடணும் அப்படின்னு மொள்ள அந்த கருணாகத்தை விளக்கலாம்னு அப்படி பிடிச்சி இழுத்தா அது தாயாருடையவே வேணி. ஆ அப்படிங்கிறா ராதை. உடனே கிருஷ்ணன் என்னடி ராதை அப்படிங்கிறான். நீங்கள் பக்த கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி வச்சுருக்கே, அந்த பொல்லாப்பு பத்தேளா, என்ன பொல்லாப்பு பத்தேளா இவாளுக்கெல்லாம், பின்னாடி வந்து இப்படி என்னுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறாள், இவாளுக்கு தான் பாகவத ஆள்னு பேரா அப்படின்னு கேட்டேன். கிருஷ்ணன் இப்படி பார்த்தான், சிரிச்சான். ராதையும் ஒரு சிரிப்பு சிரிச்சு மறைஞ்சு போயிட்டான், ரெண்டு பேரும் அந்தர்தானம் ஆயிட்டான். அப்பதான் சனாதன கோஸ்வாமிக்கு தோணித்து, எனக்கு எப்படி தரிசனமாச்சோ அப்படித்தானே ரூப கோஸ்வாமிக்கும் தரிசனம் ஆகியிருக்கும், அதைத்தானே ஸ்தோத்திரமா அவர் எழுதியிருக்கார், இப்போ எனக்கும் அப்படித்தானே அனுபவமாச்சு, இதில் நான் அவரை கோபிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, இது சத்தியம்தானே அப்படின்னு ஓடோடி வந்து, ரூபா நீ எது எழுதியிருக்கியோ அது சத்தியத்திலையும் சத்தியம், எனக்கு தரிசனமே ஆயிடுத்து அப்படின்னு சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி இடத்துல வந்து சொன்னார். இதுதான் சேகரீபூத சீதாம்சுரேகா மயூகாவலிபத்த சுஸ்னிக்த நீலாலகஸ்ரேணி ஸ்ருங்காரிதே லோகசம்பாவிதே வல்லகீவாதன பிரக்ரியாலோல தாலீதளாபத்த தாட்டங்கபூஷா விசேஷான்விதே சித்த சம்மானிதே. ஆச்சரியமான வல்லகீவாதன பிரக்ரியாலோல தாலீதளாபத்த தாட்டங்கபூஷா விசேஷான்விதே. வல்லகீவாதனம், அவளே வீணாவாதனம் பண்றா, அந்த வீணாவாதனத்துல இருக்கிற நாதத்துல அவளே ரசிக்கிறாள், அவளுடைய நாதத்துல வல்லக்கீனா வீணைன்னு அர்த்தம். வல்லகி வாதன பிரக்ரியாலோல தாளி தளாபத்த தாட்டங்கபூஷா விசேஷான்விதே. அவ காதல ஒரு தாட்டங்கம் போட்டு இருக்கா பத்தியில. அகிலாண்டேஸ்வரிக்கும் ரொம்ப ஆச்சரியமா அந்த தாட்டங்கம் ஜாத்தி இருப்பா. போய் பார்த்தா தாட்டங்கத்தோடையே அகிலாண்டேஸ்வரியை திருவானைக்காவலில் சேவிக்கலாம். அதை போல் இந்த இடத்துலையும் தாட்டங்கத்தை போட்டுருக்கா. அந்த தாட்டங்கத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த பனை ஓலை, அதுதான் தாலீதலாபத்த. இன்றைக்கும் நம்ம வரலட்சுமி நோம்புல பார்த்தா பனை ஓலை சாத்துறது வழக்கம், பார்த்துருக்கேளோ? ரொம்ப பிராச்சீன வழக்கம் அது. வரலட்சுமி நோம்புக்கு நம்ம ஆற்றுல இருக்கிற வரலட்சுமிக்கு இந்த பனை ஓலையோடையே வரலட்சுமி இருக்கும். நம்ம அந்த நாள்ல எல்லாம் அப்படி தான் வச்சுருப்பா. சின்னதாக ஒரு கருப்பு வளையோட ஒரு பனை ஓலையும் சேர்ந்து அந்த தாளீதளத்தையும் சேர்த்து சாத்துறது வழக்கம் அந்த நாளில். அப்புறமா என்ன பண்ணுவா, தாழம் இந்த தாழ இதழையும் சமர்ப்பிப்பா. காதோல கருகமணின்னு பெறுதுக்கு ரொம்ப அந்த நாள் வழக்கம். காதோல கருகமணியோடையே அம்பாள் இருப்பா. ஆற்றுல இருக்கிற வரலட்சுமியே இதோடையே தான் இருப்பா. இல்லைன்னா தனியாக வச்சிருப்பா, அதை சாத்துவா. அதுதான் இந்த இடத்துல சொல்றார், வல்லகி வாதன பிரக்ரியாலோல தாளீதலாபத்த தாட்டங்க பூஷ விசேஷான்விதே சித்த சம்மானிதே. அந்த பனையோலையோட கூட அழகான தாட்டங்கத்தையும் சார்த்தேண்டு அந்த வல்லகி வாதன பிரக்ரியா, அந்த வீணையில் இருக்கக்கூடிய இதைத்தான் தீட்சிதர் தசகமக கிரியே அப்படிங்கிறார். அந்த வீணாவாதனத்தில் இருக்கிற அவ்வளவு நியூவான்சஸும் அவளுக்கு தெரியும். அதில் வாசித்து அதில் அவளே தலைய ஆற்றா. அப்போ அந்த தாட்டங்கம் அப்படி சோபிக்கிறதாம். அப்படிப்பட்ட தாட்டங்கத்தோடு சோபிக்கக்கூடிய கர்ணயுகலத்தை உடையவளே சித்த சம்மானிதே. அப்படிப்பட்ட இந்த ராஜசியாமளாவை யாரெல்லாம் சேவிக்கிறானா? ஞானிகள் சேவிக்கிறார். சித்த சம்மானிதே. யார் யாரோ சேவிக்கிறாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஞானிகளே சேவிக்கிறாளே. ஞானிகளே ஆச்சாரியாளே மீனாட்சியும் பிரணதோஸ்தி சந்ததமகம் காருண்யவாராம் நிதிம் அப்படின்னு ஆதிசங்கரே மீனாட்சி பஞ்சரத்னம்னு பண்ணியிருக்கார். எத்தனை பெரியவா இந்த மீனாட்சியின் இடத்துல இல்லையா? மீனாட்சி கிட்டக்கையே பால் குடிச்சு வளர்ந்தது ஒரு குழந்தை, குழந்தையானந்த சுவாமிகள்னு பேர். இன்றைக்கும் நீங்கள் மதுரைக்கு போனேன்னா சித்த சம்மானிதேங்கிறத அந்த சித்த புருஷாலாம் ஞாபகத்துக்கு வருது. மதுரைக்கு போனேன்னா மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்தண்ட குழந்தையானந்த சுவாமிகளுடைய சமாதின்னு ஒன்று இருக்கும். பிறந்த குழந்தை அவள் அப்பா அம்மா கொண்டு அந்த அம்பாள் சந்நிதியில் போட்டால் 2 குழந்தை, ரெட்டை குழந்தையெல்லாம் பிறந்தது. இந்த குழந்தை மட்டும் தவழ்ந்து அம்பாள் சரணத்துக்கிட்ட போய் அம்பாளை கட்டின்னு கொடுத்து, சின்ன குழந்தையாக இருக்கிறதே. அப்புறம் அந்த குழந்தை கோவில்லையே வளர்ந்தது. இந்த குழந்தை அம்பாளே பால் கொடுப்பான் அந்த குழந்தைக்கு. காலம்பரை ராத்திரி கதவை சாத்திட்டு காலம்பரை பார்த்தோம்னா கிண்ணியில் பால் இருக்கும், இந்த குழந்தை வாயிலையும் பால் இருந்துன்னு இருக்கும். ஏகாந்தமாக அம்பாளோட கர்ப்பகிரகத்திலேயே வாசம் பண்ணி தந்த குழந்தை அம்பாளே வளர்த்தா. பெரிய சித்த புருஷராக இருந்தார் அவர். குழந்தையானந்த சுவாமிகள்னு பேர், பெரிய மகான்.
அவருடைய அதிஷ்டானம் இன்றைக்கும் போய் பார்த்தா நமக்கு மதுரையில் கிடைக்கிறது. இந்த மாதிரி எத்தனை பெரியவா. சேஷாத்ரி சுவாமிகள் இல்லையா, சித்த சம்மானிதே இல்லையா, காமாட்சியே சேஷாத்ரி சுவாமிகளா வந்துட்டார்னு தான் சொல்லுவார். திருவண்ணாமலையே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார், பித்து பிடிச்சது போல கிறுக்கு போல சஞ்சாரம் பண்ணுவார், ஸ்மசானத்தில் தாண்டவம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. எங்கே இருப்பார்னு சொல்ல முடியாது. இதே திருவண்ணாமலையில் போனாலும் அவர் சங்கல்பம் இருந்தால் தான் அவரை தரிசனம் பண்ண முடியும். இவள் கொடுத்த ஞானப்பாலை குடித்து வளர்ந்தவா, புரியறதா? அதனால அப்படி சித்த புருஷாளாக இருந்தாலே ஞான சித்தி ஏற்பட்டு கொடுத்த இவளுடைய கிருபையாலே. இன்னொன்று, இந்த தாட்டங்கத்துடைய மகிமையை பற்றி சொல்கிறது. தாட்டங்கத்துடைய மகிமையை ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில் சொல்கிறார். மகா பிரளய காலத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடுறது. ஆனால் அந்த பிரளயத்தையும் உன்னுடைய பதி பரமேஸ்வரன் சாட்சியாக பார்த்துட்டு தாண்டவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரளயத்திலேயே அவர் அழியறது இல்லையே, அதுக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய தாட்டங்க மகிமை தான் அப்படிங்கிறார் ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில் சொல்கிறார். உன்னுடைய தாட்டங்க மகிமை தானே பிரளய காலத்திலையும் அந்த மகாதேவன் அந்த பிரளயத்தை சாட்சியாக தாண்டவமா. அதனால தான் மகா பிரளய தாண்டவ சாட்சின்யை நமஹா. அந்த மகாதேவன் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய மாங்கல்ய பலம் தான், உன்னுடைய தாட்டங்க மகிமை தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரார். இது அடுத்தது சொல்கிறார். முக்த மந்தஸ்மிதோதார வக்ரஸ்புரத் பூக தாம்பூல கற்பூர கண்டோத்கரே ஞான முத்ராகரே ஸ்ரீகரே பத்மபாஸ்வத்கரே முக்த மந்தஸ்மிதோதார வக்ரஸ்புரத் பூக தாம்பூல கற்பூர கண்டோத்கரே. அழகான மந்தஸ்மிதத்தோடு கூடினவள், எப்போவுமே ஒரு மந்தஹாசத்தோடு இருப்பா. கற்பூரம் ஏலம் முதலிய வஸ்துக்கள்லாம் சேர்ந்த தாம்பூலத்தை தரிச்சுப்பா. அந்த தாம்பூலத்தோடு கூடின அந்த தாம்பூலத்தோடு கூடின அந்த அருணச்சாயம், அந்த தாம்பூலத்தோட அருணச்சாயம் அவளுடைய அந்த அதரத்தில் பட்டு அந்த தாம்பூலத்தை எத்தனை பேருடைய வாக்கில் கொடுத்துருக்கா. அம்பாளுடைய தாம்பூலத்தை வாங்கிண்டு அதனால் கவியானவா. மூக்க கவிக்கே அப்படித்தான், தன்னுடைய தாம்பூலத்தை வாயில உமிழ்ந்துட்டு போனால் மூக்க கவி மூக்க பஞ்சசதி பாடிவிட்டார். காளமேக கவின்னு காளமேக புலவர் அப்படின்னு ஒரு பெரியவா இருந்தார் தமிழில். காளமேக புலவர் அவருக்கும் அம்பாள் தன்னுடைய தாம்பூலத்தை அவருடைய வாக்குல உமிழ்ந்தாள். அப்பேற்பட்ட கவியா போயிட்டார். அதனால அப்பேற்பட்ட தாம்பூலத்தோடு கூடினவளே ஸ்ரீகரே பத்மபாஸ்வத்கரே அப்படின்னு எல்லாம் அப்படி மேலே ஆச்சரியமா சொல்லிட்டு இந்த ஷியாமளா தண்டகத்தை ரொம்ப ஆச்சரியமா முடிக்கிறார். பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினா மானசே தியோதசே சந்தசாம் ஓஜசா பிராஜசே கீத வித்யா வினோதாதி திருஷ்டேன கிருஷ்டேன சம்பூஜ்யசே பக்திமச்சேதசா வேதசா ஸ்தூயசே வாத்யேன வித்யாதரைர் கீயசே सर्वतीर्थात्मिके सर्वतंत्रात्मिके सर्वमंत्रात्मिके सर्वचक्रात्मिके सर्वशक्त्यात्मिके सर्वपीठात्मिके सर्वतत्वात्मिके सर्वविद्यात्मिके सर्वयोगात्मिके सर्वनादात्मिके सर्ववेदात्मिके सर्वशब्दात्मिके सर्वविश्वात्मिके सर्ववर्गात्मिके सर्वदीक्षात्मिके सर्वगे सर्वरूपे जगन्मातृके पाहि मां देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमः. அவள் தான் சர்வ தீர்த்தமாகவும் இருக்கா, சர்வ தந்திரமாகவும் இருக்கா, சர்வ மந்திரங்களாகவும் இருக்கா, சர்வ சக்கரங்களாகவும் இருக்கா, சர்வ சக்தியாகவும் இருக்கா, சர்வ பீఠங்களாகவும் இருக்கா, சர்வ தத்துவங்களாகவும் இருக்கா, சர்வ வித்யாவும் இருக்கா, சர்வ யோகங்களாகவும் இருக்கா, சர்வ நாதமாகவும் இருக்கா, சர்வ வேதங்களாகவும் இருக்கா, சர்வ சப்தங்களாகவும் இருக்கா, சமஸ்த பிரபஞ்சமாகவும் இருக்கா இல்லையா, சமஸ்த அக்ஷரங்களாகவும் இருக்கா இல்லையா, சர்வ தீட்சையாகவும் இருக்கா, சர்வமாவும் அந்த பிரம்மத்தையே சர்வமாவும் பண்ணி இல்லையா, தானே அதுவா ஆகி தானே இல்லையா, அவளே அந்த அகண்ட பிரம்மம். ஆனால் அந்த சத்தை இத்தனையாவும் பண்ணின சித்தா இருந்து இல்லையா, அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவான ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என ரக்ஷி தேவி துப்யம் நமஹ தேவி துப்யம் நமஹ தேவி துப்யம் நமஹ. உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஷியாமளா தண்டகத்தை பூர்த்தி பண்ணுறேன். இது சும்மா ஒரு அப்பிடைசர் தான். இது உள்ளே போனோம்னா ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு போகலாம். இது சௌந்தரலஹரிக்குள்ளேருந்தும் லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்தும் நீ எவ்வளவோ இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு கிரந்தத்தை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகிதானே அப்புறம் அடுத்தடுத்த கிரந்த கர்த்தாக்கள் அந்த கிரந்தத்தை பண்ணுறான். இன்ஸ்பயர் ஆகினா நான் ரொம்ப லௌகீகமாக சொல்கிறேன், அதை உள்வாங்கி அதை தியானம் பண்ணி
அதை கான்டம்ப்ளேட் பண்ணி அப்புறம் அதுதான் இந்த ஸ்தோத்திரமாக வெளியில் வருது அப்படிங்கிறத. சௌந்தரலஹரிங்கிறது தான் கனகதாராவாகவும் இருக்குது, ஷியாமளதண்டமாகவும் இருக்குது. அவளுடைய சௌந்தரியம், அவளுடைய சித் லஹரி அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அதனால இந்த நவராத்திரி ஒரு உற்சவத்தை முன்னிட்டு நமக்கு இந்த 3 நாள் சத்சங்கம் நமக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அவித்யையெல்லாம் போக்கி அந்த அவித்யா மாயையாக இருக்கக்கூடிய அந்த மாயாஸ்வரூபிணியே வித்யாக மாறி ஸ்ரீவித்யாக மாறி நம்ம சித்தத்தை அஜானத்தை எல்லாம் விலக்கி நம்ம சித்தத்தை பரமாத்மாவினிடத்தில் கொண்டு அவள் ஒடுக்கட்டும், நமக்கு எல்லா சௌகரியங்களையும் எல்லா க்ஷேமங்களையும் இந்த ஜெகன்மாதா அனுகிரகம் பண்ணட்டும், நிறைய பக்தி ஞான வைராக்கியத்தையும் அனுகிரகம் பண்ணட்டும், பரிபூர்ணமான ஜன்மலாபத்தை நம்ம அத்தனை பேரும் அடையும்படியாக அந்த ஸ்ரீமன் நகர நாயிகையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியாக இருக்கிற பராம்பிகை நமக்கு கிருப பண்ணட்டும்னு நம்ம எல்லோரும் அவளுடைய ஸ்ரீ சரணாரவிந்தங்களில் அநேக கோட்டி நமஸ்காரங்களை நம்ம சமர்ப்பணம் பண்ணி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். ஜெய்போல் ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய். ஒரு நிமிஷம், இங்கே ஒரு காரியக்கிரமம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த 3 நாளாக நம்மளுக்கு நவராத்திரியே ஃபுல்லாக எடுத்து இந்த நம்ம ஒவ்வொரு 3 நாளும் ஒவ்வொரு அம்பாளை பற்றி பண்ணுவோம், இது பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம். முதல் 3 நாள் சௌந்தரிய லகரி, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 நாள் 3 டாப்பிக்கை சூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு அம்பாளையும் பற்றி ரொம்ப அருமையாக சொல்லி, அவர் சொன்னது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அவர் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன துளி தான் சொன்னார். இன்னும் நம்ம வர காலத்தில் நம்ம இன்னும் இதை ஃபுல்லாக அவரே சொன்னார். சௌந்தரிய லகரி 7 நாள் சொல்லலாம், அதே மாதிரி எல்லா இதுவுமே 7 நாள் சொல்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு நல்ல அம்பாள் கடாட்சத்தால் நம்மளுக்கு அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சபா சார்பில் பாலாஜி பாகவதற்கு மரியாதை பண்ணுறோம்.